ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மிளகு சாம்பாருக்கு பருப்பு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், 2 பல்லு பூண்டு, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், நெய் ஒரு சின்ன ஸ்பூன். எப்போவுமே பருப்பு வேக வைக்கும் போது நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இதை போட்டுக்கோங்க. இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பெரிய வெங்காயம், சின்ன தக்காளி 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி. காரம் வேறு எதுவுமே நான் போடலைங்க. பருப்பு வேக வச்சதோட இதை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா அதை பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட தக்காளி 2 கட் பண்ணது நீல வாக்குலேயோ இல்லை ரஃபாகவும் உங்களுக்கு விருப்பம் போல் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வேணுங்கிறதுக்காக. கொத்தமல்லி கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக. உப்பு தேவையான அளவு, கல் உப்பை யூஸ் பண்ணுங்கள். இப்போது மிளகு 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பவுடராக வந்துடும் மிக்ஸி ஜார்லேயே. நான் இதை கையில் தான் இடிச்சிக்கிறேன். இதை இடித்து இதோட வேக வைக்கிறதோடு போட்டுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் இந்த கடையில் கரையிறீங்கன்னா மிளகா அப்புறம் போடுங்க. நான் அப்படியே கையால் தான் மத்தில் கடைய போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு விசில் வச்சுட்டு இறக்கி எடுத்துக்கலாம். 1லேருந்து 2 விசில் கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. அந்த மிளகு அந்த குழம்போடு சேர்ந்து கலவையாக இருக்கும். உங்களுக்கு காரமே இந்த மிளகு மட்டும்தான் இருக்குது. நான் மிளகாவையும் பச்சை மிளகாவையும் அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. உளுந்து கொஞ்சோண்டு, கடுகு ஒரு 1/2, காஞ்ச மிளகாய் 1, ஜீரகம் கொஞ்சம். ஜீரகம் நிறைய சமையலில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம். அவ்வளோதாங்க. இந்த தாளிப்பை இதை எடுத்து கலவையாக கலந்து விட்டுக்க வேண்டியதாங்க. இதில் புளி ஊற்றலை, மிளகாத்தூள், தனியாத்தூள்னு நான் எதையுமே சாம்பார் பொடி எதுவுமே போடலை. வெறும் மிளகு பவுடர் மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். இதோட கலச்சி விட்டு சாப்பிட்டு பாருங்கள், கோல்டு பறந்து போயிடும். இது எங்கள் பாட்டி சொன்னது, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி இதை நான் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம மிளகு சாம்பார் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.